வீட்டிருக்கக்கூடிய பெருமான். ஏரில் மருவும் இன்னம்பர் மகிழ்ந்த ஈசன், இன்னம்பரிலே விரும்பி இருக்கக்கூடிய நம்முடைய பெருமான். எனவே அவர் விரும்பி அந்த கழல் வணங்கி, அந்த இன்னம்பர் பெருமான் திருவடியை வணங்கி, ஆறும் அன்பினில் பணிந்து ஆறா அருளால் அங்கு அமர்வார். ஆறும் அன்பு என்பதற்கு ஆறாத அன்பு என்று பொருள் செய்யணும். ஆறும் அன்பு என்னன்னா போதும் சொல்வது. ஆறாமுதே அளவிலா பெம்மானே என்பது நமக்கு திருவாசகம். இப்போ ஆறும் அன்பு என்பது ஆறாத அன்பு. எனவே ஆறாத அன்பினாலே பணிந்து ஏத்தினார். அதனாலே அருள் என்னாச்சுங்க, ஆறா அருளாயிற்று. அன்பு ஆறாம இருந்தா அருள் என்னவா இருக்கும், ஆறா அருளால் அங்கு அமர்வார். அங்கு அமர்ந்திருக்கிறார் நம்முடைய பெருமான். அந்த நம்முடைய நம்பி ஆரூர பெருமான் அங்கே அமர்ந்திருக்கின்ற நிலையில போரில் மலியும் கரிபுரித்தார் மருவும் புறம்பயம் போற்ற. போர் என்பதற்கு இங்கே நம்ம முப்புறத்தை எரித்த பெருமான், கரி உரித்த பெருமான், கஜ சம்ஹார மூர்த்தி. கரி என்பதற்கு யானைன்னு பேரு. யானை உரித்த பெருமான் கஜ சம்ஹார மூர்த்தி. போரில் மலியும் கரி உரித்தார் மருவும் புறம்பயம் போற்ற. அருகாமையில் இருக்கக்கூடிய திருத்தலம் திருப்புறம்பயம் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். அந்த புறம்பயம் போற்ற சேரும் உள்ளம்மிக்கு என மெய்ப்பதிகம் பாடி செல்வார். அங்கே புறம்பயத்தை நோக்கி செல்கிறார் நம்முடைய நம்பி ஆரூர பெருமான். செல்கிற வழியிலேயே என்ன செய்யறாருங்க, புறம்பயத்தை வழிபாடு செய்து பதிகம் பாடுகிறார் நம்முடைய நம்பி ஆரூர பெருமான். அந்த பதிகம் என்ன பதிகம் என்பதை இங்க காட்டுகிறார். அங்கம் ஓதி ஓர் ஆரை மேற்றளி என்றெடுத்து அமர் காதலில் பொங்கு செந்தமிழால் விரும்பு புறம்பய தொழப் போதும் என்று எங்கும் மன்னிய இன்னிசை பதிகம் புனைந்து உடன் எய்தினார். திங்கள் சூடிய செல்வர் மேவும் திருப்புறம்பயம் சேரவே. சேரவே என்பதற்கு சேரும் பொருட்டு, புறம்பயம் சேரவே. அங்கே பதிகம் நமக்கு அங்கம் ஓதி ஓர் ஆரலை மேற்றில் நின்று போந்து வந்து இன்பரும் தங்கினோமை என்று துவங்குகிற பதிகம். அங்கம் ஓதி ஓர் ஆரலை மேற்றலை என்று துவங்கக்கூடிய பதிகம். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலையும் புறம்பயம் தொழ போதுமே, புறம்பயம் தொழ போதுமே என்று ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் புறம்பயத்தை தொழுவதற்காக நான் செல்கிறேன் என்பதை பதிவு செய்கிறார் நம்முடைய நம்பி ஆரூர பெருமான். அப்போ இதுல இருந்து நமக்கு என்னங்க, செல்கிற வழியில, புறம்பயம் செல்கிற வழியில இந்த பதிகம் அருள் செய்யப்பட்டது என்பது கருத்து. அதுல ரொம்ப அருமையான பல செய்திகள் இருக்கிறது. அதுல 2வது பாடல்ல பாத்தீங்கன்னா, பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பண்டையார் அழல் பெண்டிரும் நிதியில் அம்மனை வாழும் வாழ்க்கை நினைப்பு ஒளி மடநெஞ்சேங்கிற. அதாவது இந்த பதிகம் முழுக்க நிலையாமையை பற்றி பேசுகிற பதிகம். நமக்கு நம்பி ஆரூர பெருமானுடைய பதிகங்கள்ல சில பதிகங்கள் நமக்கு நிலையாமையை பற்றி பேசக்கூடிய பதிகங்களாக இருக்கிறது. நம்ம வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம், பாழ்போவது பிறவி என்று ஒரு பதிகம் இருக்கிறது. அதெல்லாம் நிலையாமையை பேசுகிற பதிகம். அதுபோல இந்த பதிகம் நிலையாமையை விதந்து பேசக்கூடிய பதிகங்களில ஒன்று. அதாங்க சொல்றாங்க, பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும். அப்போ வீடு, நம்முடைய குழந்தைகள், மனைவி, மக்கள் போன்ற பல்வேறு வகையில் என்னங்க, நிதியும் இம்மனை வாழ்க்கும் வாழ்க்கையும் நினைப்பு ஒளி மடநெஞ்சங்கள். இதெல்லாம் நிலையா இருக்குன்னு நினைச்சிட்டு மயங்கி கிடக்காத நெஞ்சமே, பெருமான நினைந்து புறம்பயத்தொழ போதுமே, புறம்பயத்தொழ போதுமே என்று ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் அந்த புறம்பய பெருமானை தொழுவதற்காக நான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்கின்ற திருக்குறிப்போடு இந்த பதிகம் அமைய பெற்றிருக்கிறது. எனவே அந்த அங்கம் ஓதி ஆரை மேற்றலை என்று எடுத்து அமர் காதல், அமர்ந்திருக்கின்ற விரும்பி நிற்கின்ற காதல், பொங்கு செந்தமிழால் விரும்பி, விரும்பி என்பதற்கு உள்ளம் நிறைந்து புறம்பய தொழப்போதும் என்று ஒவ்வொரு பாடலையும் புறம்பயம் தொழப்போதும் என்று எங்கும் மன்னிய இன்னிசை பதிகம் புனைந்து, எங்கும் நிலைபெற்றிருக்கின்ற இன்னிசை பதிகமாகிய திருத்தேவாரம். நம்பி ஆரூர பெருமானுக்கு தான் தேவாரம்னு பேர். எனவே அந்த திருத்தேவாரத்தை பதிகத்தை பாடல் செய்து உடன் எய்தினார். திங்கள் சூடிய செல்வர் மேவும் திருப்புறம்பயம் சேரவே. திங்களை தன் திருச்சடையிலே ஏந்தி இருக்கிற பெருமானை வழிபாடு செய்யும் பொருட்டு புறம்பயம் நோக்கி சென்றார் நம்பி ஆரூர பெருமான். அடுத்த பாடல் பாருங்க, 97. அப்பதிக்கன் அமர்ந்த தொண்டரும் அன்று வெண்ணை நல்லூரினில் ஒப்பரும் தனி வேதியன்
பலவோளை காட்டி நின்று ஆண்டவர் இப்பதிக்கண் வந்து எய்த என்ன தவங்கள் என்று எதிர்கொள்ளவே முப்புறங்கள் எரித்த சேவகர் கோயில் வாயிலில் முன்னினார். நம்பி ஆரூர பெருமான் திருப்புறம்பயம் நோக்கி செல்கிறார். அப்படி செல்கிற போது அந்த திருத்தலத்திலே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் இவரை எதிர்கொண்டு வரவேற்கிறார்கள். அதை தான் இந்த பாடல்ல காட்டுகிறார். அப்பதிக்கண் அமர்ந்த தொண்டரும், அந்த திருப்புறம்பயம் என்று சொல்லக்கூடிய அந்த பதியில வீற்றிருக்கக்கூடிய தொண்டர் பெருமக்கள் என்னன்னு சொல்லி வரவேற்றாங்களாம். அன்று வெண்ணை நல்லூரில் ஒப்பரும் தனி வேதியன். முன்னொரு காலத்துல இப்ப யாராவது 2 ஆண்டு 3 ஆண்டு கால இடைவெளி இருக்கும். அந்த காலத்திற்கு முன்பாக ஒப்பற்ற வேதியனாக வந்து யாருங்க, அன்று வெண்ணை நல்லூரிலே நாயினேனே ஆட்கொண்ட சங்குவே கும்பரா கொடும் தடங்கடல் நஞ்சுண்ட கண்டான்னு நம்பி ஆரூர் தன் பதியத்திலேயே அகச்சான்றாக வைத்திருக்கிறார். வெண்ணை நல்லூரிலே வேதியராக வந்து பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பெருந்தகையார் நம்பி ஆரூரர். இவர் இந்த தலத்திற்கு எழுந்தருளுவதற்கு நாம் செய்த புண்ணியம் என்ன அப்படின்னு சொல்லி வரவேற்றாங்களாம். அதான் சொல்றார், தனி வேதியன் பல ஓலையை காட்டி, பழமையான ஒரு ஓலை, என பாட்டனார் எழுதிய ஓலை, அந்த ஓலையை கொண்டு வந்து காட்டுறாரு இல்லைங்களா. எனவே பல ஓலை காட்டி நின்று ஆண்டவர் என்னதுங்க, பெருமான் நீ மறுத்தாலும் பித்தன்னு சொன்னாலும் சரி, வேயன்னு சொன்னாலும் சரி, எத்தனை தீங்கு சொன்னால் யாது மற்றவற்றால் நானேங்கிறார். எனவே அப்ப இவரை ஆட்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த திருக்கருணையில மாறுபாடு இல்லாமல் ஆண்டவர் யாருங்க, ஆண்டவராகிய நம்பி ஆரூர பெருமான் இப்பதிக்கண் இந்த திருப்பதியிலே வந்து எய்த என்னதவங்கள் என்று இந்த திருப்புறம்பயத்திற்கு நம்பி ஆரூர பெருமான் எழுந்தருளியதற்கு என்னதவம் செய்திருக்கிறோமோ என்று அந்த பெருமக்களை என்ன செய்தாங்க, எதிர்கொள்ளவே அவர்கள் நம்பி ஆரூரை எதிர்கொண்டு வரவேற்க முப்புறங்கள் எரித்த சேவகர் கோயில் வாயில் முன்னினார். பெருமானுடைய திருக்கோயில் வாயிலை நோக்கி வந்து சேர்ந்தார் நம்பி ஆரூர பெருமான். நீடு கோபுரம் முன் இறைஞ்சி நிலாவு தொண்டரோடு உள் அணைந்து ஆடல் மேவிய அன்னலார் அடிபோற்றி அஞ்சலி கோழி நின்று ஏடுலா மலர் தூவி 8 5 ஆகும் உறுப்பினால் வீடு நீடு நிலத்தில் மேல் பெருக பணிந்து வணங்கினார். நம்பி ஆரூர பெருமான் திருக்கோயிலுக்குள்ள செல்கிறார். எப்படி, நீடு கோபுரம் முன்பு இறைஞ்சி கோபுர வாயில வணங்கினார். தொண்டரோடு உள் அணைந்து அங்க இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களோடு திருக்கோயிலுக்குள்ள செல்கிறார். ஆடல் மேவிய அன்னலார் அடி போற்றி, விரும்பி ஆடல் செய்யக்கூடிய கூத்த பெருமானாகிய இறைவனுடைய திருவடியை வணங்கினார். அஞ்சலி கோழி நின்று, அஞ்சலி கூவி 2 கைகளையும் சிரத்தின் மேலே கூவி அந்த குவித்து நின்று வணங்கி ஏடுலா மலர் தூவி, மலர் தேன் பொருந்திய மலர்களாலே அர்ச்சனை செய்து என்ன செய்தார்கள், 8 5 ஆகும் உறுப்பினால். ஏற்கனவே பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம். பெருமானை வணங்குகிற முறை 8 உறுப்புகள் நிலத்திலே படுமாறு வணங்குதல், இதற்கு பஞ்சாங்க நமஸ்காரம்னு பேரு. 8 உறுப்புகள் மண்ணிலே படுமாறு வணங்கினா அதற்கு அட்டாங்க நமஸ்காரம். பெரும்பாலும் பெண்கள் அட்டாங்க நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க. பஞ்சாங்க நமஸ்காரம் பெண்களுக்கு உண்டு, ஆண்களுக்கு 2 உண்டு. அட்டாங்கமாவும் வணங்கலாம், பஞ்சாங்கமாவும் வணங்கலாம். 8 உறுப்பும் நிலத்துல படலாம், 5 உறுப்பு நிலத்துல படுற மாதிரி 2 வகையாகவும் வணங்குற வழக்கம் உண்டு. நம்பி ஆரூர பெருமான் 2 வகையா வணங்கினார். அதங்க சொல்றார், 8 5 ஆகும் உறுப்பினால் வீடு நீடு நிலத்தில் மேல் பெருக. வீடு என்பதற்கு பெருமைன்னு பேர். வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய தேவா. வீடு என்பதற்கு பெருமை, பெருமை பொருந்திய நிலம். அந்த நிலத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, பெருமான் வீட்டிருக்கின்ற பெருமை ஒன்று, மற்றொன்று இன்று நம்பி ஆரூர பெருமான் அந்த மண்ணிலே அங்கே நிற்கிறார், அதுக்கு ஒரு பெருமை உண்டு. எனவே அப்படி பெருமை பொருந்திய நிலத்தின் மேல் பெருக பணிந்து வணங்கினார். இறைவன் திருமுன்பாக வணங்கி நின்றார் நம்பி ஆரூர பெருமான். அங்கு நீடு அருள் பெற்று உள் ஆர்வம் மிக பொழிந்து எழும் அன்பினால் பொங்கு நான்மலர் பாதமுன் பணிந்து ஏத்தி மீண்டும் புறத்து அணைந்து எங்குமாகி நிறைந்து நின்றவர் தாம் மகிழ்ந்த இடங்களில் தங்கு கோலம் இறைஞ்சுவார் அருள் தாவில் அன்பரோடும் எய்தினார். அங்கு நீடு அருள் பெற்று, நீடு அருள் ஒப்பற்ற நிறைந்த அருளை அங்கே புறம்பய பெருமானிடத்தில் பெற்றார் நம்பி ஆரூர பெருமான். நீடு அருள் பெற்று
உள் ஆர்வம் மிக பொழிந்து எழும் அன்பினால். உள்ள அன்பின் காரணமாக ஆர்வம் என்னாச்சுன்னா பெருகியதான். உள்ளிருந்து ஆர்வம் பெருகி வருகிறது. ஆர்வம் பெருகுவதற்கு காரணம் உள்ளே நிறைந்து நிற்கின்ற அன்பு. அன்பு நிறைந்த ஆர்வம் வந்துடும். நம்ம பார்க்கிறோமா இல்லைங்களா? எதெல்லாம் ஆர்வமா நம்ம போய் செய்வோம். இப்ப நமக்கு ஒருவர் மீது அன்பு இருந்ததுன்னு வச்சுக்கங்க, அவர்களுக்கான பணிகளை நாம் எப்படி செய்வோம்னா ஆர்வத்தோட செய்வோம். இல்லைன்னு என்ன செய்வோம், போலாங்க அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு நமக்கு அந்த என்ன அன்பு குறைஞ்சிருச்சுன்னா ஆர்வம் குறைஞ்சிடும். இப்போ இறைவன்பால் அன்பு மிகுந்த காரணத்தினாலே இறைவனை வணங்க வேண்டும், அவனை வாழ்த்த வேண்டும், தலங்கள் தோறும் சென்று தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் நம்பிய ஆரூரருக்கு மேலும் 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 பெருகி வருகிறது. எனவே ஆர்வம் மிக பொழிந்து எழும் அன்பினால் பொங்கு நாள்மலர் பாதம் முன்பணிந்து ஏத்தி, பெருமானுடைய திருவடி தாமரைகளை வணங்கி ஏத்தி மீண்டும் புறத்து அணைந்து, மீண்டும் ஒரு முறை புறத்துல அங்க திருக்கோயிலை விட்டு வெளியே வருகிறார். வந்து எங்குமாகி நிறைந்து நின்றவர் தாம் மகிழ்ந்த இடங்கள் தங்குகோலம் இறைஞ்சுவார். ஒரு அருமையான சூக்கும கருத்தை இந்த இடத்துல சொல்றார். பெருமானுக்கு இலக்கணம் சொல்லுகிற போது அவர் வியாபகப் பொருள். பெருமான் யாருங்க? வியாபகப் பொருள். வியாபகம் என்ற சொல்லுக்கு எங்கும் நிறைந்து நிற்றல்னு பேர். இப்போ இறைவன் இல்லாத இடம் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே அவனுக்குள்ள அடக்கம். உலகமும் உயிர்களும் பாசமும் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய 3 மலங்களும் ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிரும் பதிப்பொருளிலே அடங்கி நிற்றல்னு பேர். அப்போ எல்லாத்திலையும் உள்ளும் புறமும் இருப்பது பெருமான். கடந்தும் உள்ளும் இருப்பதினாலே அவனுக்கு கடவுள்னு பேர். இப்ப கடந்தும் இருப்பான், உள்ளும் இருப்பான். எதுக்குள்ளீங்க? உயிருக்குள்ளேயும் இருப்பான், உயிரை கடந்தும் இருப்பான். உலகத்துக்குள்ளேயும் இருப்பான், உலகத்தை கடந்தும் இருப்பான். இப்படி அவன் இல்லாத இடம் எதுவும் இல்லை. அதுபோல அவன் இது எல்லாத்தையும் கூட்டிட்டு அவன் ஆயிடுவானான்னு கேட்டா ஆக மாட்டான். எனவே அப்படி வியாபகத்தன்மையுடைய பெருமான், அதாவது எங்கும் ஆகி எங்குமாகி நிறைந்து நின்றவர், எங்கும் நிறைந்து நிற்கின்ற பெருமான் என்ன செய்யறாருங்க? தாம் மகிழ்ந்த இடங்களில் தங்குகோலம் இறைஞ்சுவார். அப்படி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பெருமான் சில தலங்களிலே விரும்பி கோலம் கொண்டு நிற்பார். விரும்பி கோலம் அவரே விருப்பப்பட்டு சில தலங்களிலே பெருமானை எழுந்தருளுவார். நம்ம அழகா சொல்றோம். என்னதுங்க? இந்த லிங்க திருமேனியை சொல்லுகிற போது பல வகையான லிங்க திருமேனி இருக்கு. ஒன்று முனிவர்கள் ஸ்தாபித்து சிவலிங்க திருமேனியத்தை ஸ்தாபிச்சு அங்க வழிபாடு செய்வாங்க. தேவர்கள் இறைவனை திருமேனி அமைத்து வழிபாடு செய்வாங்க. அசுரர்கள் திருமேனி அமைத்து வழிபாடு செய்வாங்க. பறவைகள், யானை போன்ற விலங்குகள்லாம் கூட பெருமானை வழிபாடு செய்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய திருமேனிகளை விட மிகச்சிறந்ததாக நூல்களினால் போற்றப்படுவது தான் தோன்றி என்று சொல்லக்கூடிய சுயம்பு மூர்த்தி. சுயம்புனா தானா தோன்றிய பெருமான், யாராலும் ஸ்தாபிக்கப்படாத திருமேனி, புலிபடாத திருமேனி, விடங்க பெருமான் பேர். விடங்கன் என்பதற்கு ஒளிபடாத திருமேனி. அப்படி ஒளிபடாத திருமேனியாகிய சுயம்பு மூர்த்தங்கள் பல திருத்தலங்களிலே பெருமான் இருக்கிறார். அப்ப என்னங்க? அவரே விரும்பி வந்த தலம். அதெல்லாம் பெருமானே விரும்பி எழுந்தருடைய தலங்கள், ஆகச்சிறந்த தலங்கள் பல உண்டு. கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பெருமான் இந்த ஒரு இடத்துல ஏன் வரணும்? எல்லா இடத்துலயும் தான் அவன் இருக்கிறானே. எல்லா இடத்துலயும் இருக்கிறத எல்லா இடத்துலயும் பெருமானை பார்த்தா போதாதா? கோயிலுக்கு எல்லாரும் கேட்கிற கேள்விதான். அங்கதான் பெருமான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருங்க, கோயிலுக்கு போய் எங்க பார்க்கணும்? கோயில்ல பார்த்தா தான் அவனை பார்ப்பீங்களா? இங்க இருக்கிறானா இல்லையா? இங்கேயும் தான் இருக்கிறான், இங்க இருக்கிற பெருமானை பார்க்க முடியாதா என்று கேட்பது பலர் கேட்கிற நிலைமை உண்டு. எல்லா இடத்திலும் இருந்தாலும் அவனை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்கோயில்களிலும் அடியார் வேடத்திலும் அவன் வெளிப்பட்டு தோன்றுவான். அது ஞான நூல்கள்ல விரிவா சொல்றாங்க. ஏன்னா எங்கும் இருக்கிற பெருமான் வெளிப்படக்கூடிய இடம். அதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா, விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைந்து நின்றுள்ளான் மாமணி சோதியான். விறகுல இருக்கிற நெருப்பு எப்படி இருக்கும்? வெளிப்படாம இருக்கும். விறகுல நெருப்பு இருக்கான இருக்கு, ஆனா பார்த்தா தெரியுமான்னு கேட்டா தெரியாது. அப்போ விறகினுள்ளே நெருப்பு மறைந்திருப்பது போல எல்லா இடங்களிலும் பெருமான் நினைந்திருந்தாலும் எப்படி இருப்பான்? மறைஞ்சு நிற்பான். ஆனா சிவலிங்க திருமேனியிலையும் அடியார் வேடத்திலையும் பெருமான் எப்படி இருப்பான்னா, பாலில் இருக்கிற தயிர் போல.
தயிரில் இருக்கிற நெய் போல, நெய்யில வெண்ணெய் போல, வெண்ணெயில இருக்கிற நெய் போல, ஒன்றுக்கு ஒன்று தூளமாக இருக்கும். அப்போ வெளிப்பட்டு தோன்றுகிற இடம் ஒன்று உண்டு, வெளிப்படாத இடம் ஒன்று உண்டு. இப்ப நம்ம பசுவின் இடத்துல பார்த்தா கூட தெரியும், பசு உடம்பு பூரா பால் இருக்கு, உடம்பு பூரா பால் இருக்கிறது. ஆனா அந்த பால் எங்க வரும்னு கேட்டா மடியில தான் வரும். அப்ப மற்ற இடத்துல பால் இல்லையான்னு கேட்டா இருக்கு. அப்ப காதை பிடிச்சி கறந்தோம்னா பால் வருமா? வராது. ஏன்? அங்க பால் மறைந்து நிற்கிறது. இப்போ பால் வெளிப்படுவதற்கு ஒரு இடம் இருப்பது போல இறைவன் வெளிப்படக்கூடிய இடம் ரெண்டுங்கிறார். ஒன்று சிவலிங்க திருமேனி, மற்றொன்று அடியாருடைய திருவேடம். இந்த ரெண்டு இடத்துல பெருமான் வெளிப்பட்டு தோன்றுவான். இது நமக்கு சிவஞான சித்தியார்ல ரொம்ப அழகா ஒரு பாடல் சொல்றாரு. அது பெருமான் சுத்த தத்துவங்களை தானே இருப்பாரு, இங்க எங்கேயா வந்தாருன்னு கேட்கிற கேள்வி கேட்டு பதில் சொல்வாரு. மாபரன் தாபர சங்கமம் ஆகிய இரண்டு உருவில் நின்று பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன். இந்த உயிர் உய்வு பெற வேண்டும் என்று சொன்னால் பெருமானை பூசனை பண்ணணும். அந்த பூசை பண்றதுக்கு என்னையா வழினா, ஒன்னு சிவலிங்க திருமேனியில பூசை பண்ணு, மற்றொன்று அடியார் வேடத்தை பூசை பண்ணு. இந்த ரெண்டு இடத்துல பூசை பண்ணினா இறைவனது திருவருள் உனக்கு நிரம்ப கிடைக்கும் அப்படின்னு சிவஞான சித்தியார்ல ரொம்ப அழகா அதுக்கு முன்னாடி இருக்கிற பாடலை எல்லாம் விளக்கி கொண்டு வந்து முத்தாய்ப்பா அதை முடிப்பார். அது சிவஞான சித்தியார்ல பார்க்க வேண்டிய செய்தி. அதான் இங்க சொல்றார், எங்குமாகி நிறைந்து நின்றவர், எங்குமாகி நிறைந்து நின்றவர் தாம் மகிழ்ந்த இடங்களில் தங்கு கோலம். தங்கு கோலம்னு என்னதுங்க? தங்கி நிற்கின்ற கோலம். பெருமான் தங்கி நிற்கின்ற கோலம் எதுங்க? சில திருமேனிகள் அவன் விரும்பி, அது மாகேஸ்வர மூர்த்தம்னு சொல்லப்படும். நமக்கு தெரியும், தட்சிணாமூர்த்தி, நடராஜ பெருமான், தியாகேச பெருமான் என்ற திருக்கோலங்கள்லாம் என்னதுங்க? அவன் விரும்பி எழுந்தருளுகிற திருக்கோலம். அதனால தங்கு கோலம் இறைஞ்சுவார். இறைஞ்சி நின்று நம்பி ஆரூர பெருமான் அருள் தாவில் அன்பரோடு எய்தினார். தன்னோடு இருக்கக்கூடிய அன்பர் கூட்டங்களோடு மற்ற திருத்தலங்களில் இருக்கிற பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், வணங்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தினாலே அங்கிருந்து விடைபெற்று கொண்டு செல்கிறார். அடுத்த பாடல் பாருங்க, 100வது பாடல். வம்பு நீடு அலங்கள் மார்பின் வன் தொண்டர் வன்னி கொன்றை தும்பை வெல் அடம்பு திங்கள் தூய நீர் அணிந்த சென்னி தம்பிரான் அமர்ந்த தானம் பலபல சார்ந்து தாழ்ந்து கொம்பனார் ஆடல் நீடு கூடலையாற்றூர் சார. வம்பு நீடு அலங்கள். வம்பு நீடு என்பதற்கு நமக்கு வம்பு என்பதற்கு வந்துங்க நீடுதல். நீடுதல் என்பதற்கு உயர்ந்த 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 திருச்சடை. அலங்கள் மார்பல். அந்த அலங்கள் என்பதற்கு மாலை, மாலை அணிந்திருக்கக்கூடிய. வம்பு என்பதற்கு அந்த ஈக்கள் மொய்க்கக்கூடிய மாலையை அணிந்திருக்கக்கூடிய வன்தொண்டர் பெருமான் நம்பி ஆரூரர். கழுத்திலே எப்பவும் மாலை அணிந்திருப்பார். அந்த வன்தொண்டராகிய நம்பி ஆரூர பெருமான் பெருமான வணங்கினார். இவர் மாலை அணிந்திருக்கிறார். அவர் என்னங்க அணிந்திருக்கிறார்? சிவபெருமான் என்ன அணிந்திருக்கிறார் ஒரு பட்டியல் கொடுக்கிறார். இவர் மாலை அணிந்திருக்கிறார். சிவபெருமான் வன்னி அணிந்திருக்கிறார், கொன்றை அணிந்திருக்கிறார், தும்பை அணிந்திருக்கிறார், திங்கள் அணிந்திருக்கிறார், தூய நீரை சடையில அணிந்திருக்கிறார். அந்த தலையில இதெல்லாம் இருக்குதுங்க. பெருமானுடைய திருச்சடையில என்ன இருக்குதுங்க? வன்னி, கொன்றை, தும்பை, வெள்ளடம்பு. வெள்ள இருக்கு. திங்கள், தூய நீர் அணிந்த சென்னி. சென்னினா தலை. தலை மேல திருச்சடை இருக்குது. திருச்சடையில இந்த பொருள்களை எல்லாம் அணிந்திருக்கிற பெருமான் தம்பிரான் அமர்ந்த தானம் பல பல சார்ந்து. அங்கிருந்து பல கோயில்களுக்கு வழிபாடு செய்து எங்கிருந்துங்க இங்க பெருமானை திருப்புறம்பயத்தில் இருக்கிற பெருமானை வணங்கி விட்டு அங்கிருந்து தன்னுடைய தல யாத்திரையை தொடர்கிறார். செல்கிற வழியில பல தலங்களை வணங்கி நிற்கிறார் நம்பி ஆறு. பல சார்ந்து தாழ்ந்து கொம்பனார் ஆடு நீடு கூடலையாற்றூர் சார. அங்கிருந்து கூடலையாற்றூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் எதுங்க? நமக்கு இங்க திருப்புறம்பயத்திற்கும் திருமுதுகுன்றத்திற்கு இடையில இருக்கக்கூடிய திருத்தலம். அந்த திருத்தலத்திற்கு அருகாமையிலே சென்று சேர்கிறார் நம்பி ஆரூர பெருமான். கூடலையாற்றூர் சார. சார என்பதற்கு அருகாமையிலே சென்று சேர்ந்த நிலையிலே நம்பி ஆரூர பெருமான் கூடலையாற்றூர்ல இருக்கக்கூடிய பெருமானை வணங்கணும். ஏனோ வணங்கல. ஏன் வணங்கலன்னு காரணம் நமக்கு தெரியல. அவர் கூடலையாற்றூர்ல இருக்கிற பெருமானை வணங்காம தொடர்ந்து திருமுதுகுன்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்பி ஆரூரருக்கு வருகிறது.
அப்போ பெருமான் என்ன செய்யறாருங்களா, அவரை கூடலை ஆற்றூருக்கு அழைக்கிறார். அதுதான் அடுத்த பாடல் பாருங்க. செப்பரும் பதியில் சேரார் திருமுதுகுன்றை நோக்கி ஒப்பரும் புகழார் செல்லும் ஒரு வழி உமையாளோடு மெய்ப்பரம்பொருளாய் உள்ளார் வேதியராகி நின்றார் முப்புரி நூலும் தாங்கி நம்பி ஆரூரர் முன்பு. பெருமான் அவர் திருமுன்பாக வருகிறார். எப்படி வந்தார் பாருங்க. செப்பரும் பதியில் சேரா, சேரா என்பது சேராமல், எதை சேராம, திரு கூடலையாற்றூருக்கு சென்று பெருமானை வணங்கி பதிகம் பாடாம நேரம் எதை நோக்கி போறாருங்க, திருமுதுகுன்றை நோக்கி. அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தலத்தம், கூடலையாற்றூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தலம் திருமுதுகுன்றை நோக்கி ஒப்பரும் புகழார் செல்லும் ஒரு வழி. ஒப்பற்ற புகழுடைய நம்பி ஆரூர பெருமான் திருமுதுகுன்றையை நோக்கி செல்கிறார். செல்லுகின்ற வழியில ஒரு வழி உமையாளோடும் மெய்ப்பரம்பொருளாய் உள்ளார். அம்மையை தன் இடபாகத்தை கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற பெருமான் வந்தார். யாராக, நம்பி ஆரூர்கிட்ட வரார். எப்படி வந்தார் பாருங்க. வேதியராகி நின்றார். வருகிற போது வேதியர் கோலம். ஏற்கனவே எப்ப வந்துட்டாருங்க, தடுத்தாட்கொண்ட போது வந்தாரு, பொதிசோறு கொடுக்கறதுக்கு வந்தார். இப்ப எங்க வராருங்க, வேதியராகி நின்றார் முப்புரி நூலும் தாங்கி நம்பி ஆரூரர் முன்பு. நம்பி ஆரூரர் முன்பாக முப்புரி நூல் தாங்கிக் கொண்டு இறைவன் வந்து நின்றார். நின்றவர் தம்மை நோக்கி நெகிழ்ந்த சிந்தையராய் தாழ்வார் இன்று யாம் முதுகுன்று எய்தவழி எமக்கு இயம்பும் என்ன குன்றவில்லியாரும் கூடலையாற்றூர் ஏற சென்றது இவ்வழிதான் என்று செல்வழி துணையாய் செல்ல. நம்பி ஆரூர பெருமான் நின்றவர் தம்மை நோக்கி. அப்ப வேதியராக பெருமான் நிற்கிறார். வயோதிக கோலம், முப்புரி நூல் போன்றவற்றுக்கு அந்தனருக்குரிய அடையாளத்தோடு பெருமான் நிற்கிறார். அவரை பார்த்து நம்பி ஆரூரர் கேட்கிறார், என்னதுங்க, நின்றவர் தம்மை நோக்கி நெகிழ்ந்த சிந்தையராய். ஏனோ தெரியல, அவரை பார்த்த உடனே நெஞ்சமெல்லாம் அப்படியே நெகிழ்ந்து போச்சு. ஏன்னா அந்த தொடர்பு இருக்கா இல்லையா, ஏற்கனவே பண்டை தொடர்பு. பெருமானை பார்த்த உடனேயே உள்ளமெல்லாம் நெகிழ்ந்து போச்சு. இன்னொன்று திருவேடத்தை பார்த்தாவே ஞானிகள் நெகிழ்வது வழக்கம்தான். ஏன்னா வேடத்தை பார்க்கிற போது பெருமான் நினைவுக்கு வரணும். வேடத்தை பார்த்தா பெருமான் நினைவு, இங்க பெருமானே வேடத்தோட நிற்கிறார். அப்போ அந்த நிகழ்ச்சி எப்படி இருந்திருக்கும், அது தானாவே ஏன் என்று தெரியாது, ஆனா மனம் நெகிழ்ந்து போச்சு. எனவே நெகிழ்ந்த சிந்தையராய் தாழ்வார். ஒரு பணிவா அங்க பெருமானுக்கு பக்கத்துல நம்பி ஆரூரர் பணிந்து ரொம்ப தாழ்மையோடு சென்று என்ன செய்தாருங்க, இன்று யாம் முதுகுன்று எய்த வழியமுக்கு எம்பும். பெருமானே, பெரியவரே, நான் முதுகுன்றம் செல்ல வேண்டும், எனக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்கிறார். முதுகுன்றம் செல்லுகிற வழி யாது, எமக்கு எம்பும் என்று கேட்கிறார். முதுகுன்றத்துக்கு வழி கேட்கிறார். கேட்ட உடனே பெருமான் என்ன சொன்னார் பாருங்க. முதுகுன்றத்துக்கு வழி கேட்டா இவர் எதுக்கு சொல்றாருங்க, குன்றவில்லியாரும், குன்றை மலையை வில்லாக வளைத்த பெருமான். குன்றுனா மலை, மலையை வில்லாக மேரு மலையை வில்லாக வளைத்த பெருமான். இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க, கூடலையாற்றூர் ஏற சென்றது இவ்வழிதான். கூடலையாற்றூர் இந்த வழியா போலானார். இவர் முதுகுன்றம் எப்படி போறதுன்னு கேட்டா இவர் என்ன சொல்றாரு, இந்த வழியா போனீங்கன்னா கூடலையாற்றூர் வருங்கிற. கூடலையாற்றூர் சென்றது இவ்வழிதான் என்று செல்வடி துணையாய் செல்ல. என்னதுங்க, வழித்துணையாகவும் வந்தாரா. வா, நான் அவனை கூட்டிட்டு போறேன், கூடலையாற்றூர் இப்படிதான் போகணும், எங்கோட வா, நான் அவனை கூட்டிட்டு போறேன். என்ன செய்தாராம், அவர் முன் செல்ல இவர் பின் செல்கிறார். இப்போ இவர் கேட்டது முதுகுன்றம், இவர் கூட்டிட்டு போறது கூடலையாற்றூர். ஆனா இவர் சொல்லி கூட்டிட்டு போறாரு, இவருக்கு ஏன் இங்க போறன்னு தெரியாது. பெருமான் பின்னாடி போறார். அப்போ பெருமான் பின்னாடி கூடலையாற்றூரை நோக்கி செல்கிறார். யாருங்க, செல்வனி துணையாய் செல்ல. வழித்துணை யாருங்க, பெருமான் தாங்க. தனித்துணை நீ நிற்க திருவாசகத்துல, தனித்துணை நீ நிற்க தரிக்கு யான் தலையினால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய். யா, நீ ஒப்பற்ற துணை நீயே, ஆனா நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், உன்னை துணையா பிடிக்காம என் வினைய துணையா பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு மணிவாசகர் சொல்றார். தனித்துணை நீ நிற்க தரிக்கின செருக்கு, ஆனவங்கிற அந்த செருக்கு நான் யார் தெரியுமாயா அப்படின்னு பேசுறமா இல்லையா. எனவே தரிக்கு நான் எப்படி நடந்தேன், தலையினால் நடந்த வினைத்துணைய.
வினை துணை வந்ததுனால நேரா நடக்கல. இவனுக்கு பாரிய என்ன வந்த வாழ்வு தலகளா நடக்கிறாயா அப்படின்னு நாம சொல்ற போல மணிவாசகர் சொல்றாரு, நான் தலகளா நடக்கிறேயா. ஏன்னா நீ துணையா இருந்தா நேரா நடந்திருப்பேன், நான் வினைய துணையா பிடிச்சிருக்கிறனே அப்படின்னு மணிவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்வார். எனவே அந்த வழித்துணை யாருங்க? பெருமான் தான். ஏராளமான இடங்கள்ல பெருமான துணையை பற்றி நமக்கு சொல்கிறோம். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மெகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்த தனி வழிக்கு துணை. பயந்த தனி வழி, பயந்த தனி வழி எதுங்க? உடம்பை விட்டு உயிர் போற வழிதான் தனி வழி. நம்மெல்லாம் என் வழி தனி வழின்னு பேசிக்கிட்டு இருக்கலாம். தனி வழியா எல்லாரும் போய் உற்றார ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆர்வலரோ என்று நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அருள் செய்வது போல அந்த நேரத்துல பெருமான் வருவான. அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில்னு ஐயாற்று பதியத்துல சொல்லுவார். என்னதுங்க? மடமந்தி கூத்தாட என்று சொல்லி அங்கே அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் என்று நம்முடைய நாவுக்கரசுக்கு தேவார். எனவே அந்த செல்வழிக்கு துணையாய் செல்ல பெருமான் துணையாக சென்றார். கண்டவர் கைகூப்பி தொழுது பின்தொடர்வார் காணார், வண்டு அலர் கொன்றையாரை வடிவுடை மழு என்று ஏத்தி அண்டதம் பெருமான் போந்த அதிசயம் அறியேன் என்று கொண்டெழும் பெருப்பினோடும் கூடலை ஆத்தூர் உட்கார். அப்ப பெருமான் வானம் கூட வரேன், கூடலை ஆத்தூர் போலான்னு போறாரு. இவர் பின்னாடியே போறார். கண்டவர் கைகூப்பி தொழுது பின்தொடர்வார். வான் போயிட்டு அவர் பாட்டுக்கு முன்னாடி போறாரு. இவரு என்ன நினைக்கிறாருங்க? அவரை பார்த்தார், கைகளை ரெண்டு தலைக்கு மேல குவித்து கொண்டு அவர் பின்னாடியே போறார். பின்னாடியே ஏன்னா முதுகுன்றம் கேட்டா எங்கெங்க கூடலை ஆத்தூர் கூட்டிட்டு போறீங்க அப்படி கேள்வியெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன் பின்னாடி போறாருன்னு இவருக்கும் தெரியல. அவர் முன்னாடி போனாரு, இவர் பின்னாடி அப்படியே போறார். அப்படி பின்னாடி சென்ற நிலையில என்ன ஆச்சுங்க? அந்த சென்றவர் என்ன ஆச்சுங்க? தொடர்வார் காணார். போனவரை அங்க என்ன ஆச்சுங்க? பெருமான் திடீர்னு மறைந்து போனார். ஏன் மறைந்தார்னு தெரியல. எனவே தொடர்வார் காணார். காணாமல் பெருமான் மறைந்து கோலம் கொண்டார். வண்டலர் கொன்றையாரை, வண்டு மொய்க்கின்ற கொன்றை அணிந்திருக்கிற பெருமானை பதிகம் பாடுகிறார் நம்பி ஆரூர பெரும். கூடலையாத்தூர் பெருமான வழியிலே பாடுறார். என்னன்னு பாடுறார்கள் பாருங்க. வடிவுடை மழு என்று ஏத்தி, வடிவுடை மழு ஏந்தி மதகரி உருகோத்து கொடியணி திருமேனி குறிகுழல் உமையோடும் கொடியணி நெடுமாட கூடலையாத்தூரில் அடிகள் வழிபோந்த அதிசயம் அறியேனேன்னு பாடுவார். அடிகள் வழிபோந்த அதிசயம் அறியேனே. பெருமானே, நீங்க எங்க போனீங்கன்னு தெரியலையே, திடீர்னு மறைந்து போனீர்களே என்று பதிகம் பாடிக்கொண்டே எங்க போறாருங்க? கூடலையாத்தூர் பெருமானை வணங்க செல்கிறார் நம்பி ஆரூர பெருமான். கூடலையாத்தூர் மேவும் கொன்றைவார் சடையநாதம் பீடுயர் கோயிலுக்கு பெருகிய ஆர்வம் பொங்க ஆடக பொதுவில் ஆடும் அறைகளல் வணங்கி போற்றி நீடருள் பெற்று போந்து திருமுதுகுண்டு நேர்வார். கூடலையாத்தூர் மேவும் கொன்றைவார் சடையினார்த்தம். கூடலையாத்தூரிலே விட்டிருக்கக்கூடிய கொன்றை அணிந்திருக்கிற பெருமானுடைய பீடுயர் கோயிலுக்கு பெருமை பெருந்திய திருக்கோயிலுக்குள்ளே சென்று பெருகிய ஆர்வம் பொங்க ஆடக பொதுவில், ஆடகம் என்பதற்கு பொண்ணுங்க, தங்கம், தங்கத்திற்கு ஆடகம்னு பேரு. ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இளங்கு குருமணி போற்றி நம்ம அந்த மகுடம் சொல்லுவோம். ஆடகம் என்பதற்கு பொன்வேய்ந்த, பொன்வேய்ந்த பொது இதுங்க. தில்லை சிற்றம்பலம் மேல நமக்கு சோழ பேரரசு ஆகிய பராந்தக சோழன் பொன்வேய்ந்தான். நம்ம ஐயா இப்போ அடிக்கடி இப்போ சொல்லிக்கிட்டு இருப்பார், நீங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. கொங்கு நாட்டிலிருந்து தான் தங்கம் போச்சு. எதுக்குங்க? பொன்வேய்வதற்கு. தில்லை அம்பலத்திலே அந்த கூத்த பெருமானுக்குடைய மேடையில சிற்றவையில மேல இருக்கக்கூடிய அந்த ஓடுகள், தங்க ஓடு, தங்க ஓடு எங்கிருந்து போச்சுங்களா? இங்க கொங்கிலிருந்து, குற்றமற்ற கொங்கிலே இருந்து எம்பெருமானுக்கு, நடராச பெருமானுக்கு தங்கம் போச்சு. அது எந்த காலம் கேட்டீங்கன்னா பராந்தக சோழனுடைய காலம். ஏறத்தாழ 2000 ஆண்டுக்கு முன்னாடி, 1500 1600 ஆண்டுகளுக்கு முன்பாக பராந்தக சோழன் கொங்கு நாட்டில இருந்து தங்கம் எடுத்துக்கொண்டு சென்று பொன்வேய்ந்த வரலாறு இன்னைக்கும் பொதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய காலத்துல இதே கொங்கு நாட்டிலிருந்து இப்ப எங்க போயிருக்குதுங்க? நம்முடைய உத்தரகோச மங்கைக்கு பொன் வேயப்படுகிற
தொண்டு இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று ஆரம்பித்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள்ல அது முற்று பெறும். இல்லை, தமிழகம் முழுக்க எல்லாரும் பொன் கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அதில் பெரும்பான்மையான பங்கு கொங்கு நாட்டுக்கு உண்டு என்பதை நம்ம இந்த நேரத்தில் நினைந்து பெருமானுடைய திருவருளை போற்ற வேண்டும். அந்த வகையில் ஆடக பொதுவில் ஆடும் அரைக்கடல் வணங்கி போற்றி இந்த நடராச பெருமானுடைய திருவடியை வணங்கினார், போற்றினார். நீடருள் பெற்று ஒப்பற்ற திருவருளை பெற்று திருமுதுகுன்றில் நேர்வார். திருமுதுகுன்றை நோக்கி சென்றார் நம்பி ஆரூர பெருமான். தடநிலை கோபுரத்தை தாழ்ந்து முன்னிறஞ்சி கோயில் புடைவளம் கொண்டு புக்கு போற்றினார் தொழுது வீழ்ந்து நடம் நவிழ்வாரை நஞ்சிடை என்னும் செஞ்சொல் மாலை தொடை நிகழ் பதிகம் பாடி தொழுது கை சுமந்து நின்று. தடைநிலை கோபுரம், நீண்ட உயர்ந்த கோபுரத்தை தாழ்ந்து இறஞ்சி கோயில் வளம் கொண்டு புக்கு போற்றினார். கோயிலுக்குள்ள வந்தார், வணங்கினார், தாழ்ந்தார், வளமா வந்தார். திருக்கோயிலுக்குள்ள நுழைந்து தொழுது வீழ்ந்து நடம் நவிழ்வாரை கூத்தை ஆடக்கூடிய அந்த பெருமானை நஞ்சிடை என்னும் செஞ்சொல் மாலை, அது பதிகத்தினுடைய முதல் வரி. நஞ்சிடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார் துஞ்சிவிட்டால் பின்னை செய்வது என் அடிகள். அதாவது நஞ்சிடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார். பெருமானை எப்படி நச்சுவாங்களாம்? இன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம், நாளை என்ன செய்வாங்களாம்? தள்ளிக்கிட்டே போவாங்களாம். அந்த துஞ்சியிட்டால் பின்னை செய்வது என், நாளைக்கு போய்க்கலாம். நான் அப்படியே ஞானசம்பந்தருடைய தேவாரம் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்முடைய தில்லை பதிகத்தில் திரு வேட்களத்தில் பாடுவார். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதும் என்பார். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கியா? நாளைக்கு நல்லா இருக்கு. கோயிலுக்கு இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, வேண்டாயா நாளானைக்கு போய்க்கலாம். அப்புறம் இன்னைக்கு இது காரியமாயிடுச்சு, 16 நாள் கழிச்சு போய்க்கலாம். இப்படி என்ன செய்யறாங்களாம்? பொன்றுகின்ற வாழ்க்கைங்கிறார். பொன்றுகின்ற வாழ்க்கை என்பதற்கு நிலையில்லாத வாழ்க்கை. நீ நாளைக்கு போலான்னு சொல்றிய, நாளைக்கு இருப்பேங்கிறதுக்கு என்ன உறுதிப்பாடு? ஒரு கேரண்டியும் கிடையாது. நம்ம தயாரிக்கிற பொருளுக்கு கேரண்டி இருக்குது, வாரண்டி இருக்குது. 1 வருஷத்துக்கு கேரண்டி, வாரண்டிங்கிறான். ஆனால் நமக்கு என்ன கிடையாது? தயாரிக்கிற ஆளுக்கு கேரண்டியும் கிடையாது, வாரண்டியும் கிடையாது. இவன் தயாரிக்கிற பொருளுக்கு இவன் கேரண்டி கொடுத்துட்டு இருப்பான், இவனுக்கு என்ன கிடையாது? கேரண்டி கிடையாது. அதான் சொல்றாரு, இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமென்கோ. காலம் தள்ளிக்கிட்டே இருக்காதையா. இந்த நிமிடம் தான் நமக்கு நிலையான வாழ்வு. இந்த நிமிடமே பெருமானை நினையுங்கள், இறைவனை வணங்குங்கள், இறைவனை வாழ்த்துங்கள் என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருவேட்கள பதிகத்தில் பாடுவார். அதே கருத்து தான் இங்க. என்னதுங்க? நஞ்சிடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார் துஞ்சியிட்டால் பெண்ணை செய்வது என். ஏன் போய் சேர்ந்துட்டீங்கன்னா என்னையா பண்ண போற? நாளைக்கு பார்க்கலாங்கிறே, நாளைக்குள்ள நீ போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறார். அது ஒரு 4-5 பாடல் ரொம்ப அருமையான பாட்டு. இளைப்பு அறியீர் இன்மை ஏற்றுவார்க்கு அம்மை செய்வது என். இன்னைக்கு உன்ன ஓய்வில்லாம வணங்கக்கூடிய அடியாருக்கு நாளைக்கு நீ என்ன செய்ய போறன்னு பெருமானை பார்த்து கேட்கிற. இன்னைக்கு உன்னை இளைப்பு அறியாது. இளைப்புன்னு என்னங்க? கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம, தொய்வு இல்லாம பெருமானை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு அம்மை நாளை நீங்க செய்யக்கூடியது என்னையா செய்ய போறீங்கன்னு கேட்கிறார். யாரு? நம்பி ஆரூரர் நம் பொருட்டு பெருமான்கிட்ட கேட்கிறார். இன்னொரு பாடல்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஆடி அசைந்து அடியாரும் நீரும் அகந்தோறும் பாடி படைத்த பொருள்கள் எல்லாம் உமையாளுக்கோ. இந்த பாடல் பூரா பெருமான்கிட்ட என்ன கேட்கிறார்? பொன் கேட்கிறார். இந்த பாடலும் அடுத்த பதிகத்திலையும் பொன் கேட்கிறார். அப்ப என்னன்னு சொல்லி கேட்கிறாருன்னா, யோ வீடு வீடா போய் பிச்சை எடுத்துட்டு வந்தல்ல, பெருமானை பார்த்து கேட்கிறார். ஆடி அசைஞ்சு வராம்பாரு அப்படி நம்ம சொல்றோமா இல்லைங்களா? வராம்பாரு ஆடி அசைஞ்சு மெதுவா அப்படிக்கும். அது அப்படியே சொல்றாரு. என்னதுங்க? ஆடி அசைந்து நீயும் உன்னுடைய அடியாரும். ஏன்னா பெருமான் போனா பின்னாடி அடியார் போவாங்க. பெருமானும் அடியாரும் சேர்ந்து என்ன போனாங்களாம்? அகந்தோறும் ஒவ்வொரு வீடா போய் பிச்சை எடுத்தீங்களா சாமி? அந்த பிச்சை எடுத்தீங்களா? அந்த காசெல்லாம் யாருக்கு வச்சிருக்கிற? அம்மா கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிற? உமையாளுக்கோ அப்படின்னு கேட்கிறாரு. உமையாளுக்குன்னு என்ன அர்த்தம்? அம்மாக்கா கொடுக்க போற, எல்லாம் எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. இந்த பிச்சை எடுத்து சேர்த்து வச்சிருக்கிற காசை பூரா
எனக்கு குடியான்னு கேட்கிறாரு இந்த இந்த தலத்துல நம்பி ஆரூர பெருமான். அதான் இங்க சொல்றாரு. எனவே என்னதுங்க, அந்த நஞ்சிடை என்னும் செஞ்சொல் மாலை தொடை நிகழ் பதிகம் பாடி, அந்த பதிகத்தை பாடி தொழுது கை சுமந்து நின்று, தொழுது கை தொழுந்து நின்றார் நம்பி ஆரூர பெருமான். பெருமான்கிட்ட என்ன விண்ணப்பங்க, பொன் வேண்டும் என்கின்ற விண்ணப்பம். பொன் வேண்டும் என்கின்ற விண்ணப்பம். பதிக முடிவுல பெருமான் பொன் கொடுத்தார்னா கொடுக்கல. இப்ப மீண்டும் அடுத்த பதிகம் பாடுறார் பொன் வேண்டி. நாதர்பால் பொருள் தான் வேண்டி நன்னிய வண்ணம் எல்லாம் கோதரு மனத்துள் கொண்ட குறிப்பினோடும் பரவும் போதும் தாதவில் கொன்றை வேய்ந்தார் தர அருள் பெறுவார் சைவ வேதியர் தலைவர் மீண்டும் மெய்யில் வெண்பொடி என்னும் பாட. பதிகத்தை பாடினார், பொருள் ஒன்றும் பெருமான் கொடுக்கல. உடனே என்ன செய்தாருங்க, அடுத்த பதிகம் பாடுறாரு. என்னதுங்க, நாதர்பால் பொருள் தாம் வேண்டி நன்னிய வண்ணம் எல்லாம் கோதரு மனத்து உள்கொண்ட குறிப்பினோடும் பரவும் போதும். என்னதுங்க, மனசுல பொன் வேண்டி விண்ணப்பம் செய்து கொண்டு நஞ்சிடை பதிகம் பாடினார். பெருமான் பொன் தரல, அதுக்காக விட்டுட்டாரானா விடல. அடுத்து என்ன செய்யறாருங்க, தாதவில் கொன்றை வேய்தார் தர அருள் பெறுவார். தர வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்னு அடுத்த பதிகம் பாடுறார். என்னதுங்க, சைவ வேதியர் தலைவர், சைவ வேதியராகிய வேதியர்கள் தலைவராகிய நம்பி ஆரூர பெருமான் மீண்டும் பதிகம் பாடுகிறார். ஏற்கனவே ஒரு பதிகம் பாடினாரு, வரல. உடனே அடுத்த பதிகம் பாடுறாரு. மெய்யில் வெண்பொடி என்று பாட என்று அருமையான பதிகம். என்னதுங்க, நமக்கு மெய்யை முற்ற பொடி பூசியோர் நம்பி வேதம் 4 பிரித்து ஓதியோர் நம்பி கையில் வெண்மழு ஏந்தியோர் நம்பி கண்ணு 3 ஒரு நம்பி செய்ய நம்பி திரு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயல செற்றதோர் வில்லால் எய்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே அப்படின்னு இந்த பதிகத்திற்கு நம்பி என்ற திருப்பதிகம். நம்பி ஒவ்வொரு பாட்டுல நம்பி நம்பி நம்பினே பாடுவார். நம்பி என்பதற்கு ஆடவரில் சிறந்தவர் நம்பி, நங்கை என்பதற்கு பெண்டிரில் சிறந்தவருக்கு நங்கைன்னு பேர். அதனாலதான் நம்ம திருமணம் அழைப்பதெல்லாம் நம்பி நங்கை என்று போடுகிற வழக்கம் உண்டு. அதனால இந்த பதிகம் முழுக்க என்ன செய்யறாருங்க, பெருமானை நம்பி 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 என்று பாடுகிறார். பெருமானுடைய நாமம் தான் நம்பி ஆரூரருக்கும் வந்தது. ஆரூரர் நம்பி ஆரூரர் ஆனார். ஏன் நம்பி ஆரூரர்னா, பெருமானுடைய நாமம் எது, ஆரூரரும் பெருமானுடைய நாமந்தான், நம்பியும் பெருமானுடைய நாமந்தான். அதனாலதான் இவருக்கு நம்பி ஆரூரர் ஆனார். எனவே அந்த பதிகம் முழுக்க நம்பி நம்பி நம்பி, அதான் மெய்யில் வெண்கொடியும் பாட என்ற அந்த பதிகத்தை பாடி அருள் செய்கிறார். பனிமதி சடையார் தாமும் 12,000 பொன் நனியருள் கொடுக்கும் ஆற்றால் நல்கிட உடைய நம்பி தனிவரும் மகிழ்ச்சி பொங்க தாழ்ந்தெழுந்து அருகு சென்று கனிவிடம் விடற்றார் முன் பின் ஒன்று கலலுற்றார். இப்போ பனி மதி அணிந்தார் தாமும், பனியும் மதியும், பாம்பையும் பிறையையும், பனி என்பதற்கு பாம்புன்னு பேருங்க, மதி அப்போ ரெண்டும் எதிர்மறை பொருள், பாம்பும் மதியும் எதிர்மறை பொருள். அந்த ரெண்டும் பெருமான் திருச்சடையில் இருக்கு. எனவே சடையார் தாமும் 12,000 பொன் நனியருள் கொடுக்கும் ஆற்றால் நல்கிட, நம்பி ஆரூரருக்கு அருள் செய்யும் பொருட்டு நம்முடைய திருமுதுகுன்றத்து பெருமான் 12,000 பொற்காசு கொடுக்கிறார். 12,000 பொற்காசு கொடுக்கிறார். அந்த 12,000 பொன்னை பெற்ற நிலையில உடைய நம்பி யாருங்க, அவர் தன்னை ஆளாக உடைய பெருமான், நம்பி ஆரூரரை அணிந்து கொண்ட பெருமான். எனவே உடைய நம்பி தனிவரும் மகிழ்ச்சி பொங்க தாழ்ந்து எழுந்து அருகு சென்று, ஆறாத இன்பம், ஆக 12,000 பொன் பெருமான் கொடுத்தாரு என்ற மகிழ்ச்சியில் என்ன செய்தாருங்க, நம்பி ஆரூர பெருமான் இறைவனுக்கு அருகாமையில சென்று கனிவிடம் விடற்றார் முன் பின் ஒன்று கலலுற்றார். பொண்ணை வாங்கினதுக்கு அப்புறம் இன்னொன்னு சொன்னாராம். பொண்ணை வாங்கிட்டு இன்னொன்னு சொன்னார். என்ன சொன்னார்னு சொல்றாரு பாருங்க. அருளும் இக்கனகம் எல்லாம் அடியனேற்கு ஆரூர் உள்ளோர் மருளுற வியப்ப ஆங்கே வரப்பெற வேண்டும் என்ன தெருளுற வந்த வாக்கால் செழுமணி முத்தாற்றில் இட்டு இப்பொருளினை முழுதும் ஆரூர் குளத்தில் போய் கொள்கை என்றார். இப்ப என்ன செய்யறாருங்க, அருளும் இக்கனகம் எல்லாம் அடியேற்கு
ஆரூர் உள்ளோர் மருள் உற வியப்பு ஆங்கே வரப்பெற வேண்டும் என்ன விண்ணப்பம் செய்யறார். முதல்ல பணம் வேணும்னு கேட்டாரு, ஒரு பதிகம் பாடினாரு, பெருமான் கொடுக்கல. 2வது பதிகம் பாடினார், பதிக இறுதியில் 12,000 பொன் கொடுத்தார். அப்புறம் அடுத்த விண்ணப்பங்கிறார். நமக்கு நாவுக்கரசு பெருமான் வாக்குல பாத்தீங்கன்னா பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், ஒரே ஒரு விண்ணப்பம் தான். என்னது? போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேன், இருங்கூற்று மகள மின்னாறு மூவிலை சூழம் என்மேல் பொறினர். சாமி என்னோட தோல்ல இடப வாகனத்தை பொறிங்க அப்படின்னு யாரு கேட்டாரு? நாவுக்கரசு பெருமான் கேட்டார். இதே நம்முடைய காரைக்கால் அம்மையார் கேட்கிற போது என்ன கேட்டார் பாருங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். சாமி நான் பிறக்கக்கூடாது, ஆகட்டுமானர். பிறவாமை ஆகட்டும், கிராண்டடினர். அப்புறம் என்ன செய்யுங்க, பிறவாமை வேண்டும். அப்புறம் மீண்டும் பிறப்பு உண்டு. இல்லை சாமி, ஒருவேளை இல்ல நீ இன்னும் வேணா செஞ்சிருக்கிற, உனக்கு பிறப்பு உண்டு அப்படின்னு நீங்க ஒருவேளை சொல்லிட்டா என்ன வேணும்? உன்னை மறவாமை வேண்டும். முதல்ல பிறக்கக்கூடாது, ஒருவேளை பிறந்துட்டா இன்னும் மறக்காம இருக்கணும். சரிப்பா ஆகட்டுமா, அதுவும் ஆகட்டினார் பெருமான். மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும். சரி அதுவும் போதாதான், இன்னும் வேணும். என்னமா வேணும்? நான் மகிழ்ந்து நான் பாட நீ ஆட வேண்டும். நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றான். அப்ப என்னென்ன கேட்கிறேன்? 3 வரம் கேட்கிறாங்க. பிறவாமை வேண்டும், மறவாமை வேண்டும், உன் திருவடி கீழே நான் பாடிக்கிட்டே இருக்கணும்னு கேட்டாங்க. அது மாதிரி இப்போ முதல்ல பொண்ணு கேட்டாரு, சாமி 12,000 பொண்ணு கொடுத்துட்டார். அடுத்தது இன்னும் முடியல சாமி, இன்னொரு விண்ணப்பம். என்னையா விண்ணப்பம்னா, நான் இங்க டெபாசிட் பண்ணோம், வித்ட்ராவல் ஆரூர்ல இருக்கணும். இந்த 12,000 நான் எடுத்துட்டுலாம் போக முடியாது, இதை தூக்கிட்டு நான் எங்க போறது? 12,000 பொற்காசு நினைச்சு பாருங்க. ஒரு பொற்காசுன்னு ஒரு பவுன் வச்சுக்கங்க. ஒரு பவுன் எல்லாம் பொற்காசு கிடையாது, சும்மா ஒரு ஆவரேஜா வச்சுக்குவோம். ஒரு பவுன் வச்சுக்குவோம். 12,000 பவுனு. 12,000 பவுன்னா கிராமில் போட்டீங்கன்னா என்னாச்சு? 8 கிராம், கிட்டத்தட்ட 8 கிலோ 12 கிலோக்கு மேலே வந்துடும் நினைக்கிறேன். தோராயமாக கணக்கு போட்டு பார்த்தா தெரியும். ஒரு 12 கிலோ தங்கத்தை தூக்கிட்டு நான் எங்கேயா ஊர் ஊரா போறது? அதனால எனக்கு என்ன செய்யணும்? நீங்க இங்க நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்க கொடுத்துட்டீங்க. எனக்கு இது இனிமேல் என் கணக்கில் வந்துருச்சு, உங்க அக்கௌண்ட்ல இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. இது நான் எங்க எடுக்கணும்? ஆரூர் நான் போய் சேர்ந்த உடனே நீங்க அங்க எனக்கு கொடுக்கணும்னு கேட்கிறாரு. அது எப்படி கொடுக்கணும்? ஆரூர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்கிற மாதிரி கொடுக்கணும்னு கேட்கிறாரு. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, மருள் உற வியப்ப. மருள் உரனா மருள் நீங்குமாறு, மருள் நீங்குமாறு. அது இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்குன்னா பரவாயில்ல, இந்த அக்கௌண்ட்ல போட்டு அந்த அக்கௌண்ட்ல எங்க வேணாலும் ஏடிஎம்ல டிராப் பண்ணலாம், இல்ல பிரான்ச்லயே கூட என்ன செய்யலாம், வித்ட்ராவல் பண்ணலாம். அன்னைக்கு பேங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்பவே கேட்டார், நான் திருமுதுகுன்றத்திலே உன்னிடம் கொடுக்கிற பொண்ணை உலக மக்கள் அங்கே பார்க்குமாறு எங்க கொடுக்கணும்? நீங்க திருஆரூர்ல கொடுக்கணும். அதுவும் தனியா கொடுக்க கூடாது, எல்லாரும் பாக்குற மாதிரி கொடுக்கணுங்கிற, பாக்குற மாதிரி கொடுக்கணும். மருள் உர வியப்பு அங்கே வரப்பெற வேண்டும் என்ன கேட்ட உடனே பெருமான் சொன்னார், என்னது? அப்படியா? ஆகட்டும் யானர். என்ன சொன்னாருங்க? தெருள் உர எழுந்த வாக்கால். தெருள் உர என்பது, தெருள் என்பதற்கு தெளிந்த சிந்தைன்னு பேர். நாம் பல முறை சிந்தித்திருக்கிறோம். இருள், மருள், தெருள், பொருள் என்று பார்த்திருக்கிறோம். அது தெருள் என்பதற்கு நீங்க தெளிந்த, மயக்கமில்லாத, மயக்கமில்லாத வாக்கு. வாக்குல என்ன மயக்கம்? அது பெருமானுடைய வாக்கு. நம்முடைய அறிவை தெளிவிக்குமாறு பெருமானுடைய திருவாக்கு எங்க எழுந்ததுங்க? வானவீதியில நம்பி ஆரூரருக்கு எழுந்தது. என்னதுங்க? வாக்கால் செழுமணி முத்தாற்றில் இட்டு. நம்பி இங்க இருக்கக்கூடிய திருமுதுகுன்றத்தில் இருக்கக்கூடிய மணிமுத்தாற்றில இந்த 12,000 பொண்ணையும் போடுனர். 12,000 பொண்ணையும் போற்று நான் எங்க தருகிறேன்? இட்டு இப்பொருளினை முழுதும், இப்பொருளினை முழுதும். அந்த 12,000 காசு என்ன செய்யுங்க? நீ ஆரூர் குளத்தில் போய் கொள்க. நீ திருவாரூர் போனீங்கன்னா அங்க கமலாலயம் என்கின்ற குளம் இருக்கு, உனக்கு தெரியும். அந்த குளத்துல போனீங்கன்னா ஈசான பாகத்துல போனீங்கன்னா நீ எடுத்துக்கலாம். எது? மணிமுத்தாற்றிலே இட்ட 12,000 பொருட்களை நீ திருவாரூர் கமலாலய குளத்திலே எடுத்துக்கொள்வாயாக என்று பெருமான் அவருக்கு அருள் செய்தார். அப்போ அருள் செய்த நிலையில அங்க நம்பி ஆரூர பெருமான் ஆற்றில இட்டாரா, குளத்துல எடுத்தாரா என்பதையெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவுல இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட